எல்லாம் கூட இருக்குமா? புக்ல எழுதிருக்கு இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் கொலைகாரங்க. எந்த ஸ்பேஸ் ஷிப் வந்தாலும் உள்ளேயே வந்துருவாங்களா? இதுங்க கிட்ட நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப பாருங்க வேடிக்கைய. இது என்ன? அந்த பிளானட் நம்மளை நோக்கி வருது. ஆக்சிடென்ட் ஆக போகுது. நான் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம் அங்கிள். அது ஏன்னா இங்க புவியீர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டி பூமியில இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் குறையும். ஆயுதங்களை கீழே போடுங்க, எங்க கூட வாங்க. அதனால உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது. அவங்க 6 பேர் இருக்காங்க, அப்ப 6 லட்டு தேவை. இந்த பீம் 1 நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புறேன். நாமளே இவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னது? நீங்களே யோசிங்க. யாரோட உத்தரவு பேரல இவங்க சந்திரனை திருடி இருப்பாங்க? இங்க யார ஆட்சி நடத்துறாங்கல்ல அவங்க தான் சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த வீரர்கள் யார் பேச்ச கேட்டு நடப்பாங்க? வேற என்ன, ஆட்சி செய்றவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பாங்க. ஒரு நல்ல யோசனை. நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நேரடியா அவங்கள பார்க்க முடியும் இல்லையா? எழுத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. இங்க இருக்கிற மரச்செடி கொடிகள் சூரிய வெளிச்சத்துல இல்ல, இரவு சந்திரனோட வெளிச்சத்துல தான் வளருது. முதல்ல ஒரு கிரகம் தான் தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களோட மரம் செடி கொடிகள்ல வாட ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னு நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கிரகமும் தொலைஞ்சு போயிடுச்சு. சந்திரனோட ஒளி கிடைக்கலனா இங்க இருக்கிற மரம் செடி கொடிகள்ல வாடி செத்து போயிடும். இதுங்க இல்லனா இங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு. அனைவருக்கும் ஆரோ ஒரு செய்தியை கூற இருக்கிறார். என்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன மாதிரி பிளானட்டை வச்சிருக்கிறவங்களை இந்த பிரபஞ்சத்துல நீங்க யாரும் இது வரைக்கும் பார்த்திருக்கீங்க? பிளானட்டை சேகரிச்ச உடனே இந்த சந்தோஷத்தை நான் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கிறவங்களையும் நான் என்னுடைய பிளானட்டுக்கு கூப்பிடுறேன். அதாவது இன்விடேஷன். என்னோட பிளானட்ல ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க போகுது. இந்த பிளானட்ல இருக்கிற ஒரு வீரன் இந்த போட்டியில ஜெயிக்கிறானோ அவனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற 1000 பிளானட்ஸ்ல இருந்து
ஒரு பிளானட், அதாவது ஒன்லி ஒன் பிளானட். உங்க பிளானட்ல இருக்கிற ஒரு வீரனை ஜூபிட்டருக்கு அனுப்புங்க. சரி இளவரசி, நான் இப்பவே ஜூபிட்டருக்கு போய் அரோமுடைய இந்த போட்டியில கலந்துக்க போறேன். அரோம் கிட்ட இருந்து நிறைய பேருடைய உயிரை சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதை கேட்டுட்டு சிரிக்கவா அழவான்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு வேடிக்கையா இருக்கு. உங்களுக்கு அவனை பத்தி சுத்தமா தெரியாது. இந்த யூனிவர்ஸ்ல பலவிதமான உயிரினங்கள் இருக்கு. பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதோட நீ எங்க வீரன் கிட்டே தோத்து போய் நின்ன. போச்சு, நாம போட்ட பிளான் தலைகீழா போயிடுச்சு. இவங்கள வந்து சந்திக்கணும்னு தான் நம்ம தோத்து போற மாதிரி நடிச்சோம். ஆனா நாம பலவீனமானவங்கன்னு இளவரசி நினைச்சிட்டாங்க. வேணும்னா என்னுடைய வீரத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீ உண்மையிலே ஒரு மாவீரன் தான் பீம். முதல் தடவையா ஒரு மாவீரன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நானும் கூட ஜூபிட்டருக்கு வருவேன். என்ன இன்னைக்கு சாயங்காலம் டோலக்பூர்ல நட்சத்திரம் விழப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்துடும். அதோ அங்க அங்க பாருங்கப்பா. அது ஏன் நட்சத்திரம் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் தான் அதை பிடிப்பேன். பீம், அவனை தடுத்துரு, இல்லன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நட்சத்திரா, எனக்கு பறக்க ஆசையா இருக்கு. உன்னோட பேர் என்ன? அதோட உன் முகத்தை பார்க்கவும் ஆசையா இருக்கு. நான் நட்சத்திரம். என்னுடைய முகம் சொல்லவா? இப்போ நீ நீ என்ன மாதிரியே மாறிடு. ஓ, இது நட்சத்திரத்துக்காக. இதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படிதான் லட்டு. லட்டு. சரி நட்சத்திரம், எனக்கு வந்து பெரிய லட்டு. எனக்கு வாழைப்பழம் மலை, வாழைப்பழம் மலை. பெரிய லட்டுவா? இது வேண்டாம், லட்டு கடை வேணும். உங்களுக்கு தங்கம் வேணும். தங்கறதுக்கு இல்ல, தங்கம் தங்கம் வேணும். பீம், மகாராஜாக்கும் ராஜகுமாரிக்கும் நட்சத்திரத்தை பார்க்கணுமா? மாட்டிக்கிட்டியா? உன் சக்தியை நான் மொத்தமா பறிச்சுக்கிட்டா பெரிய மந்திரவாதியா மாறிடுவேன். மரியாதையா நட்சத்திரத்தை விட்டு. பீம், வீடு எப்படி வீட்டுக்கு அனுப்புறது?
நினைச்சா முடியும் உன் ஆசையை சொல்லு காளியா. அதுக்காக நான் கேக்குறேன். என்னுடைய ஆசை என்னன்னு தெரியுமா? நீ திரும்ப போயிடு, போயிடு, இப்பவே போயிடு.